முன்னைய காலங்களில் வாழ்ந்த ஔவையார், திருவள்ளுவர், கம்பர், மாணிக்கவாசகர் போன்ற பெரிய சான்றோர்கள் எவ்வாறு அறிவை பெற்றுக்கொண்டார்கள்? அக்காலத்தில் இப்போது இருப்பதைப் போல இணைய வசதி இருந்ததா? அல்லது பல நூல்களை கொண்ட நூலகம் இருந்ததா? பல்கலைக்கழகங்கள் இருந்ததா? எவ்வாறு அந்த காலத்தில் வாழ்ந்த பெரியோர்கள் தம் அறிவை பெருக்கிக் கொண்டார்கள் என்று ஆழமாக சிந்தித்து பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் இறை உணர்வு மேலோங்கி காணப்பட்டவர்களாக இருந்தார்கள். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இதனால் அக்காலத்தில் வாழ்ந்த சான்றோர்களுக்கு பிரபஞ்ச பேராற்றலிடம் இருந்து அறிவு கிடைத்தது உறுதியாகிவிட்டது. உதாரணமாக, அணு பற்றிய கொள்கை அண்மைய நூற்றாண்டுகளிலே தான் ஜான் டால்டன், ஜே தாம்சன் போன்றவர்களால் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே வாழ்ந்த ஔவையார் அணுவை துளைத்து 7 கடலை பூட்டி என்று அணு தொடர்பான எண்ணக்கருவை அந்த காலத்திலேயே கூறிவிட்டார்.